திருமாங்கல்யம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று கருணா கிட்ட கெஞ்சி பார்க்குறாங்க. கருணா கிருபாவுக்காக நான் இந்த குதிரையை கண்டிப்பாக கொண்டு சேர்த்துவேன். யாருக்கு பரிவட்டம் கிடைச்சாலும் சரி, என் அண்ணன் இந்த பரிவட்டத்தை ஏற்றுக்கிட்டு மரியாதையோடு வரணும்னு ஆசைப்பட்டு போகிறாங்க. ஆனால் கிருபா நினச்ச மாதிரி அங்கே எதுவும் நடக்கலை. கருணா திரு ரெண்டு பேருமே சேர்ந்தாப்புல கோயிலுக்கு மண் குதிரையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஊருக்காரங்க எல்லாரும் பார்க்குறாங்க, என்னது ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல வந்திருக்காங்களே, அப்போ இந்த பரிவட்டை யாருக்கு கட்டுறதுங்கிறாங்க. பிரசன்னா போட்டு பார்க்கும் சாமியார் வந்து சொல்கிறாங்க, அதாவது கருணா திரு ரெண்டு பேருமே சேர்ந்தாப்புல மண் குதிரையை கொண்டு வந்து சேதாரம் இல்லாமல் சேர்த்திட்டாங்க. ஆனாலும் இந்த கோயில் நிர்வாகம் கமிட்டி எல்லாருமா சேர்ந்து ஒன்றை கண்டாப்புல திருவோட குடும்பத்துக்கு தான் இந்த பரிவட்டம் கட்டணும்னு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் திருவோட குடும்பம் தான் முதல்ல பரிவட்டம் கட்ட சொல்லி ஊர்க்காரங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் ரூபாய் கோயிலுக்காக இவங்க நன்கொடையும் கொடுத்துருக்காங்க. இந்த கமிட்டி எடுத்திருக்கிற முடிவை யாராலும் மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிடுறாரு பிரசன்னா போட்டு பார்க்கும் சாமியார். இதை கேட்ட கிருபா சொல்றாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பணம் எச்சா கொடுத்தவனுக்கு இந்த கோயில் மரியாதை உண்டான்னு கேட்கும்போது அப்போ அவங்க தான் அதிக பணம் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியிலையும் இப்போ திரு தான் முதல் இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதனால கோயில் கமிட்டியே திருவோட குடும்பத்துக்கு தான் பரிவட்டம் கட்டுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. பரசுராமன் ஐயாவுக்கு தான் இந்த பரிவட்டம்னு சொல்றாங்க. அப்போ பரசுராமன் சொல்றாங்க, என் பேரன் திருவுக்கு இந்த பரிவட்டத்தை கொடுக்கலாமேங்கிறாங்க. என் பேரனோட மனைவியாக வரப்போகிற திவ்யாவுக்கு இந்த பரிவட்டத்தை கொடுத்துடலாம். என் மகளோட வாரிசு அவளுக்கே இந்த பரிவட்டம் போய் சேரட்டும்னு சொல்லிடுறாங்க பரசுராமன். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கோயில் நிர்வாகமும் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் மறுபேச்சு எதுவும் வேண்டாம், சரி திவ்யாவுக்கே பரிவட்டம் கட்டிடலாங்கிறாங்க. ஊருக்காரங்க எல்லாத்துக்கும் இதில் சம்மதமானு கேட்கும்போது அப்போ கருணா சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது. இந்த தடவை பொண்ணு போய் பரிவட்டம் கட்டுறதா, பெரியவங்க மூத்தவங்க ஊருக்கு மேன்மையானவங்க இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு பொண்ணை போய் பரிவட்டம் கட்டி பார்க்குறது எனக்கு விருப்பமே இல்லை. அப்படி இந்த பொண்ணு தான் பரிவட்டம் கட்டணுன்னா நெடுங்குட்டத்தில் இறங்கி அவள் முன்னாடி வரட்டும், அதுக்கப்புறமா நான் இதை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க கிருபா. இதை கேட்டு எல்லாருமே அப்படியே தகச்சு போயிடுறாங்க. என்னது, பூக்குண்டத்தில் இறங்கினதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு பரிவட்டம் கட்டுறதா? என்னையா இது, இப்படி ஏன் பேசிகிட்டே இருக்கீங்க? நல்லபடியாக இந்த பரிவட்டம் கட்டி சிறப்பாக திருவிழாவை நடத்தலான்னு பார்த்தா இப்படி குறுக்க முறுக்க பேசுகிறாங்களேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இந்த பரிவட்டம் காட்டிக்கணும்னா தீக்குண்டத்தில் இறங்க நான் தயாராக இருக்கேன்னு சொல்லிடுறாங்க திவ்யா. இதை கேட்டு மகா முதற்கண்டு வாய் மேலே கை வைக்கிறாங்க. ஐயோ அக்கா, தீக்குண்டத்தில் இறங்கி நீங்கள் எப்படி இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் வர முடியும்? இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ திவ்யா சொல்கிறாங்க, சாமியை நினச்சி இறங்குனா நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் மகா, நீ ஒன்றும் பயப்படாதேங்கிறாங்க. ஐயோ அக்கா, என்னக்கா இது பெரிய ஆபத்தாக இருக்கே, இவ்வளோ பெரிய ஆபத்தை எப்படி சந்திக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திவ்யா பயப்படலை, ஆனால் மகா பயப்படுறாங்க, இந்து பயப்படுறாங்க. இந்த கருணா பண்ணுற கூத்தால இவ்வளோ பெரிய பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்து. பொண்ணு தீக்குண்டை இறங்குறதுக்கு முன்னாடி குளத்துல போய் குளிச்சுட்டு மஞ்சள் சேலை உடுத்திட்டு வந்து பூச்சட்டியை எடுத்து அம்மன் கோயிலை சுற்றி வந்து பூக்குழியில் இறங்கி வந்துடணும் அப்படின்னு கிருபா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட திவ்யாவும் சரின்னு இருக்காங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. இப்போ திவ்யா குடும்பத்தில் எல்லாரும் பதறி போயிடுறாங்க. ஐயோ திவ்யா, இந்த மாதிரியெல்லாம் உனக்கு அனுபவமே கிடையாது, நீ எப்படி இதில் இறங்குவியோ அப்படின்னு தாத்தா பாட்டி முதற்கொண்டு அச்சப்படுறாங்க. திவ்யா தைரியமாக துணிச்சலா அப்போ போய் குளத்துல இறங்கி குளிச்சுட்டு மஞ்சள் புடவையே உடுத்திட்டு கையில் பூச்சட்டியை ஏற்றிக்கிட்டு அப்படியே கோயிலை சுற்றி உள்ளே வர்றாங்க. வந்ததும் தீக்குண்டத்தில் இறங்குறதுக்காக தயாராக இருக்காங்க. கிருபா ஒரு பூசாரியை வர வச்சு அவர் கொடுக்குற தீர்த்தத்தில் அந்த மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்றாங்க கிருபா. அதுவும் தெரியாமல் அந்த பூசாரி வாங்கி அது திவ்யாவுக்கு கொடுக்குறக்காக ரெடியாக இருக்காங்க. திவ்யா பத்தியத்தோடு இருக்கிறதுனால அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு தான் தீச்சட்டியை எடுத்துட்டு அப்படி பூக்குண்டத்தில் இறங்குறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது அப்போ பாதி தூரம் வந்ததும் அப்படியே திவ்யா தடுமாற ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மவாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ அக்கா அப்படின்னு சொல்லி ஓடி போய் தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. திவ்யா விளருக்கு இல்லாமல் தாங்கி பிடிச்சதுனால பூச்சட்டியும் விடாமல் திவ்யா பிடிச்சிருக்காங்க. அதை தான் கையால் வாங்கிக்கிறாங்க மகா. அடுத்தது எப்படியோ திவ்யா மயக்க நிலையில் இருக்கும்போது அங்கே திரு தான் திவ்யாவை தாங்கி தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மகா திவ்யா செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை மகாவே செஞ்சு முடிச்சிடுறாங்க. அங்கே இருந்த எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. திவ்யாவுக்காக வேண்டி மகா செஞ்சுட்டாளே அப்படின்னு பார்க்குறாங்க. மகா என்னதான் இருந்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, அதனால் அவங்கள யார் தான் இந்த பரிகாரத்தை செஞ்சா என்ன, எப்படியோ திருவோட குடும்பத்தில் ஒருத்தர் இந்த நல்லபடியாக பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த பரிவட்டம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் கட்டணுங்கிறாங்க. அப்போ திவ்யாவுக்கு கட்டுறதா இல்லை மகாவுக்கு கட்டுறதான்னு கேட்குறாங்க. அப்போ பரசுராமன் ஐயா சொல்கிறாங்க, இப்போ இந்த பரிகாரத்தை நிறைவாக செஞ்சு முடிச்சு எங்கள் குடும்ப மான கௌரவத்தை காப்பாற்றினது மகா தான். மகாவும் எனக்கு ஒரு பேத்தி மாதிரி தான். மகாவுக்கே இந்த பரிவட்டத்தை கட்டி
கட்டிருங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சாலும் கவிதா முதற்கொண்டு இவர் வீட்டு வேலைக்காரி இவளுக்கு பரிவட்டம் கொடுத்து முதல் மரியாதை கொடுக்கறதாச்சே இதெல்லாம் ஆகாதுங்கிறாங்க. அப்போ பரசுராமனும் பாரிஜாத பாட்டியும் சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் திவ்யா செய்ய வேண்டியதை நம்ம மகா செஞ்சுட்டா, அதுக்காக அவளுக்கு தானே நம்ம பரிவட்டம் நியாயமா கொடுக்க வேணும். இது யார் செஞ்சாலும் அவன் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தான். அதனால நம்ம பேசாம மகாவுக்கே இந்த பரிவட்டத்தை கொடுத்துடலான்னு தாத்தா பாட்டி 2 பேரும் முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா கவிதா கொஞ்சம் குறுக்க மறுக்க பேசிட்டு இருக்காங்க. இங்க திரு நினைக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் மகா கழுத்துல நான் தாலியை கட்டி அவளை மனைவியா ஏத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது திவ்யா செஞ்ச என்ன மகா செஞ்ச என்ன மகாவே ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சிட்டு மகாவுக்கே மரியாதை கொடுக்க சொல்லிடுறாங்க திரு. இங்க கிருபா குடும்பத்துல எல்லாருமே இதை பார்த்துட்டு அவங்க குடும்பமே அசிங்கப்பட்டு நிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வெறித்தனமா இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பரிவட்டை எனக்கு கிடைக்க வேண்டியது எங்கிருந்தோ வந்தவர் தட்டிக்கிட்டு போறதா, இதை நான் விடவே மாட்டேன். இந்த குடும்பத்தை விட்டு போறதுக்குள்ளேயே பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிருபா அங்கிருந்து சரியான கோவத்துல போய்கிட்டு இருக்காங்க. கருணா கிட்டே இந்து சொல்றாங்க, இதை பாரு, இந்த குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னு நீ நினை. திவ்யா என்னோட ஃப்ரெண்டு, அவளுக்கு பாரு எப்படி ஒரு ஆபத்தை கொடுத்துருக்காங்கன்னு. அவ குடிச்ச தீர்த்தத்துல எதையோ கலந்து கொடுத்துட்டாங்கடா கருணான்னு சொல்றாங்க. இருந்தாலும் கருணா எங்க அண்ணா அப்படி செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவிதா மகா மேல சரியான கோவத்துல இருக்காங்க. இவ எதுக்காக இடையில பூந்தா? திவ்யா தானே இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தா. திவ்யாவே விழுந்து சாம்பலாயிருக்கணும். இது தெய்வ குத்தம்னு சொல்லி திருவுக்கும் திவ்யாவுக்கும் ஏதோ ஒரு சமாதி கட்டிட்டு போலான்னு பார்த்தா இவ என்னடானா உள்ள பூந்துட்டாளே. இப்ப திவ்யாவையும் காப்பாத்திட்டா, பரிவட்டமும் இவ தட்டிக்கிட்டாளே அப்படின்னு நினைச்ச கவிதா அப்படியே பாந்துக்கிட்டு போய் மகாவை திட்டுறாங்க. உனக்கு என்னடி வந்துச்சு? எதுக்காகடி நீ பூக்குண்டத்துல இறங்குன? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சாமி யுத்தத்துக்கு ஆளாயிட்ட அப்படின்னு சொல்லி திட்டும்போது அப்ப பரசுராமன் ஐயா பாரிஜாதம் இவங்க 2 பேரும் வந்து, இதை பார் கவிதா, திவ்யா விட்டிருந்தா எங்க விழுந்திருப்பா தெரியுமா? அவளே நினைவில்லாம இருக்கா. அவளுக்கே இப்படி என்னாச்சோ ஏதாச்சுன்னு நாங்க எல்லாரும் பதறி போயிருக்கோம். இந்த நேரம் பார்த்து நீ மகாவை திட்டுற. மகா தானே திவ்யாவை காப்பாத்திருக்கா, இந்த குடும்பமான மரியாதையும் காப்பாத்திருக்கா. அவளை போய் இப்படி திட்டுறியே, கொஞ்சம் பொறுமையா இரு கவிதா அப்படின்னு சொல்லி பாட்டியும் தாத்தாவும் சொல்றாங்க. இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் இவ ஏதோ ஐடியா போட தான் பண்ணியிருக்காமா. திட்டம் போட்டு தான் நம்ம திவ்யாவை விழுக்காட்டுறதே அவ காப்பாத்துற மாதிரி இவ போய் இந்த பரிவட்டத்தை தட்டிட்டு வந்துட்டா. இவ யாரு? நம்ம வீட்டு வேலைக்காரி. இவளை எதுக்கு நம்ம முன்னாடி நிறுத்தணும்னு கேட்குறாங்க கவிதா. என்னதான் இருந்தாலும் ஊர்க்காரங்க மத்தியில் நம்ம பேச வேண்டிய விஷயம், நீ கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க. ஊர்க்காரங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த பொண்ணு உங்க வீட்டை சேர்ந்தது தான். அது வேலைக்காரியா இருந்தாலும் சரி, உங்க வீட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, உங்க வீட்டு பொண்ணு செய்ய வேண்டிய பரிகாரத்தை உங்க வீட்டு வேலைக்காரி செஞ்சிருக்காங்கன்னு நீங்க நினைச்சா அந்த பொண்ணுக்கே பரிவட்டம் கட்டி சிறப்பான மரியாதையை நீங்க பெற்றுக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒருவேளை அவர் கட்டிக்க போறவர் செய்யலாம் அப்படின்னு சொன்னதும் உடனே திருவுக்கு தான் அந்த பரிவட்டம் கட்ட சொல்லி சொல்றாங்க. ஆனா திரு திவ்யாவுக்கு கட்ட சொல்றாங்க. திவ்யாவோ மகாவுக்கு கட்டணும்னு சொல்லிடுறாங்க. என்னை காப்பாத்துனது மகா தான், மகாவுக்கு தான் இந்த பரிவட்டம் போய் சேரணும் அப்படின்னு எல்லாரும் மத்தியிலையும் மகாவை தலைநிமிர வைக்கிறாங்க நம்ம திவ்யா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த திவாகர் வந்ததும், இந்த திவ்யா தான் என்னை அடிச்சா அப்படின்னு சொல்லி கிருபாகர்ட்ட சொல்றாங்க. ஓ அப்படியா? அப்ப நமக்கு எதிரா இருக்கிற இந்த குடும்பத்தை இனி நான் விட்டு வைக்க போறது இல்லைன்னு கருணா பெரிய சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க மகாவுக்கு பரிவட்டம் கிடைக்க போகுதுன்னு கவிதா பொறுக்க மாட்டாம கௌதம் கிட்ட ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதை பார் கௌதம், இப்ப நம்ம லிஸ்ட்ல மகாவையும் சேர்த்துக்கோ. மகா, திவ்யா, திரு, இவங்க 3 பேர்த்தையும் அட்ரஸ் இல்லாம பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்துக்கும் குறி வச்சிருக்காங்க. இவங்க 3 பேரும் இந்த ஊர்ல இருந்து எல்லையை தாண்டி எப்படி தப்பிச்சு போக போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.